நாட்டின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பிற்பகல் வேளையில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். நாடு முழுவதிலும் மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஆனால் இன்று மழை சற்று குறைவடைந்து காணப்படும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களின் பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டருடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கிழக்கு கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேற்கு கரையோரத்திற்கு அப்பால் 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேற்கு தெற்கு கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசையில் அல்லது மாறுபட்ட திசையில் இருந்து வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும்.